கிட்ட முண்டங்கடா, அநியாயமா மந்திர புக்க கோட்டை விட்டீங்களடா. ஐயோ ஐயோ, ஏண்டா அந்த மந்திர புக்க படிக்கதான் உங்களுக்கு துப்பு இல்ல? அத காவல் காக்க கூட வேணா உங்களால முடியல? நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம், தடுத்தும் பார்த்தோம், கௌரி கேட்கவே இல்ல. கடைசியில எங்களை மந்திர கட்டால கட்டி போட்டுட்டு புக்க எடுத்துட்டு போயிட்டா குருவே. இல்ல இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். கௌரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. கௌரி அதை எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். நீங்களா எங்கேயோ மறைச்சு வச்சிட்டு என்கிட்ட கோல்மால் பண்றீங்க. ஐயோ குருவே, நாங்க சொல்றத நம்புங்க. மந்திர புக்க கௌரி தான் எடுத்துட்டு போனா. நாங்களே புக்க மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு நாங்களே எப்படி குருவே மந்திர கட்டு போட்டுக்க முடியும்? இத கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அப்படி நாங்களே எங்களுக்கு மந்திர கட்டு போட்டுக்கிறதுக்கு நீங்க என்ன எங்களுக்கு மந்திரமா சொல்லி கொடுத்துருக்கீங்க? சத்தியமா புக்க கௌரி தான் எடுத்துட்டு போனா. சரி, கௌரி தான் எடுத்துட்டு போனாலும் வச்சுக்குவோம். நான் உள்ளதானே இருந்தேன், என்ன கூப்பிட வேண்டியதானடா. நீங்க தான் தலையே போனாலும் கூப்பிட கூடாதுன்னு சொன்னீங்களே. உங்க தலை போனாதான் கூப்பிட வேணான்னு சொன்னேன். என் மந்திர புக்கு போனா கூப்பிட வேணான்னு சொல்லல. சரி, நீங்க சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத நான் கௌரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப கிளம்புங்க. எப்படி கிளம்புறது? இப்ப மந்திர கட்ட அவுத்து விடுங்க. இது வேறயா? ஐயா ஐயா. சரி, போதும் போதும், வாங்க கூட. அத்த, என்னம்மா? கோயிலுக்கு நேரமாச்சு, கிளம்பலாமா? சரிம்மா, சீக்கிரம் வாங்க. வாமா. அம்மா, குடுகுடுப்பக்கார மூலமா நீயா வந்து சொன்னதா நம்பித்தான் தானம் வாங்கின பணத்தை உனக்கு பாலாபிஷேக பிரார்த்தனை பண்ண போற. அந்த பிரார்த்தனையை நீ ஏத்துக்கோமா. அத்த, பணத்தை காணும். அத்த, பணத்தை காணுமா? என்னம்மா சொல்ற? ராத்திரி இங்கதான் அத்த வச்ச பணத்தை காணும். என்னம்மா இது? ராத்திரி வச்ச பணம் விடியறதுக்குள்ள எங்க போயிடும்? சரியா தேடி பாருமா. நீங்க பாருங்க அத்த. என்னம்மா இது? நேத்து பணத்தை முடிச்சு வச்சிருந்த மஞ்ச துணியில? ஆமா அத்த. அப்போ பணத்தை அவர்தான் எடுத்திருக்கணும். அட பாவி, கடைசியில கடவுளுக்கு வேண்டுதல் செலுத்த தானம் வாங்கி வச்சிருந்த பணத்தையும் விட்டு வைக்கலையே. இவனுக்கெல்லாம் வேண்டாம் அத்த. அவர் நல்லா இருக்கணும் தான் நான் இந்த பிரார்த்தனையை பண்றேன். இப்ப போய் நீங்க அவரை திட்டணுமா? என்ன பொண்ணுமா நீ? உன் பொறுமைக்கு ஒரு அளவே இல்லையா? பிச்சை எடுத்த பணம்னு கூட பார்க்காம அவன் சீட்டாட எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப கூட அவன் மேல கோவப்படாம அவனுக்காக பறிஞ்சு பேசுறியே. நீங்க திட்டத்தினால மட்டும் உங்க புள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவா போறாரு. பணம் திரும்ப வருதோ இல்லையோ, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி ஆகணும். இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும். அதெல்லாம் சரிதாம்மா. இப்ப பணத்துக்கு எங்க போவ? மறுபடியும் போய் கையெழுந்திடும்னா நம்ம மானம்தான் போகும். 4 பேர் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு அதுல வர்ற பணத்துல வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியதுதான். காயத்ரி, நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் இங்க வரல. வந்த இடத்துல கேட்க வேண்டியதா போயிடுச்சு. என் குடும்பம் என்ன ராணுவ ரகசியமா வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அதான் வந்த அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. தெரிஞ்சது காலு தெரியாத முக்காலுங்கிற மாதிரி உன் புருஷன் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. 4 வீடு கையேந்தி வாங்கின பணமாச்சேன்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம இப்படி பண்ணிட்டாரேம்மா. காயத்ரி, நாங்க தானம் பண்ணக்கூடாதுதான். இருந்தாலும் நீ இருக்கிற நிலைமையில உன்னை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு வரலம்மா. அதனாலதான் சொல்றோம், நீ எங்கேயோ போய் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறத எங்க வீட்டுல வந்து செய்ய. அவங்க குடுக்கற பணத்தை நாங்க உனக்கு குடுக்கறோம். ஆமாம்மா,
உன்கிட்ட வேலை வாங்கணும்னு எங்க ஆசை இல்லம்மா, உனக்கு உதவி செய்யணும், அதான் எங்க ஆசை. யோசனை பண்ணாதே, வாமா வீட்டுக்கு போலாம். வாங்க காயத்ரி, போயிட்டு வாமா. வாமா வா. காயத்ரி, இந்த பணத்தை வச்சுக்கம்மா, உன் மனசுக்கு ஏத்தபடி பால் அபிஷேகம் பண்ணமா. ரொம்ப நன்றிம்மா, வரேன். சரி. ओम कार्द्याजनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात् योदवेदसे शृण्वाम सोममराति यदो निदहाति वेदाः कणपरिषदति दुर्गाणि विश्वनावे वसन्तं दुरितादग्नेः ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये सुदरशिदरशे नमः दुर्गा परमेश्वर्यै नमः சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. ஆமா காயத்ரி, இன்னைக்கு என்னன்னு வேண்டிகிட்டு இருக்க? அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். இந்தாங்க பால். அபிஷேகம் அம்மனுக்கு, அர்ச்சனை வழக்கம் போல உங்க ஆத்துக்கார் ரகுவுக்கு தானே? காயத்ரி தான் பேருக்கா பண்ணிக்க போறா, எல்லாம் வழக்கம் போல என் புள்ள ரகு பேருக்கு தான். அப்படியே பண்ணிடலாம், வைங்க. வைமா. योगवेदसे शृण्वाम सोममराति यतो निदहाति वेदाः कणपरिषदति दुर्गाणि विश्वनावे वसन्तं दुरितादग्नेः ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये सुदरशिदरशे नमः आद्याजनाय विद्महे कन्याकुमारी धीमहि. அம்மா, உடம்பெல்லாம் விளக்கேத்தி உன்னை உஷ்ணப்படுத்தின என் கையாலேயே பாலபிஷேகம் செய்ய வச்சு குளிர்ந்துட்டல்ல. எல்லாத்தையும் கணக்கு போட்டு நடத்துற நீ என் கஷ்ட கணக்கு எப்ப திக்க போற? என் பொறுமையை எல்லாம் கடந்து போச்சு. நான் பிச்சை எடுத்த காசுல உனக்கு பாலபிஷேகம் பண்ணல. அந்த பணத்தையும் நீ திருத்தாத என் புருஷன் குடிச்சே தீத்துட்டாரு. இது நான் என் எதிர் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி சம்பாதிச்சதுல பண்ற பாலபிஷேகம். ஒன்னு தழுவி உன் காலடியில விழுற ஒவ்வொரு துளியும் பால் இல்ல, என்னோட வேர்வை, என்னோட கண்ணீர். இனியும் நீ மௌனமா இருந்தன்னா நான் இங்க வரதையும் மறந்துடுவ, நீ இருக்கிற திசையையும் மறந்துடுவ. நீ என்ன மறந்தா பரவாயில்ல, என்ன கும்பிட எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னை காப்பாத்த நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. நான் உன்னதான் நம்பி இருக்க, என்னை கை விட்டுறாத. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. துர்கா பரமேஸ்வர்யை நமः. கற்பூரநீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் ருகவந்தனாம் மிருத்யோமுக்ஷயமாம்ருதாத் உமாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. கவலைப்படாதம்மா, உன்னோட பிரார்த்தனைய அம்பாள் பரிபூர்ணமா ஏத்துப்பா. போயிட்டு வாம்மா. வாமா போலாம்.
அந்த அஞ்சாவது ஆவி ஏதோ சவால் விட்டு போச்சு. அந்த ஆவியவே காணோம். ஏண்டா பாலு, 2 நாளா ஆவிக்கிட்ட அரை வாங்கின மாதிரியே இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது எப்படி உனக்கு தெரியும்னா நீ நிஜமாவே ஆவிக்கிட்ட அரை வாங்கினியா? ஐயோ, நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. டேய் சொல்றா, அப்ப நீ நிஜமாவே அந்த ஆவிக்கிட்ட அரை வாங்கினியா? டேய், ஏதோ டங்கு ஸ்லிப் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்காக எல்லாருமே சேர்ந்து அதையே உண்மையாக்க பாக்குறீங்களே. ஆவிக்கிட்ட நான் எதுக்காக அரை வாங்கணும்? அப்படி ஒரு நிலைமை வந்தா ஆவியை நான் சும்மா விடுவேனா? பிச்சு போடுவேன், பிச்சு. சரி, இதே பேசிட்டு இருந்தா எப்படி? நம்ம அடுத்த மூவி என்னமோ அத சொல்லுங்க. நான் சொல்றேன்டா. போத நிறுத்துங்க. என்னாச்சு அங்கிள்? நமக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து இத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களை பார்த்த உடனே நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம சந்தோஷமா பட முடியும்? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன அங்கிள் தப்பு பண்ணேன்? ஓஹோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத வேற என் வாயால சொல்லணுமா? சொன்னாதானே தெரியும் அங்கிள். சொல்றேன்டா, சொல்றேன். ஏதோ இந்த சின்ன வயசுல உங்களுக்கு பரந்த சேவை மனப்பான்மை இருக்குன்னு நான் பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு நீங்க அந்த புதையலை எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து அந்த மந்திர புக்கையும் கொடுத்தேன். ஆமா அங்கிள், கொடுத்தீங்க. நாங்க இல்லன்னு சொல்லலையே. அப்பவே அந்த மந்திர புக்கு திரும்ப உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டோம்ல. ஏன் அங்கிள், அந்த மந்திர புக் இன்னும் வந்து சேரலையா? மந்திர புக்கெல்லாம் வந்து சேர்ந்தது. அது வரைக்கும் நல்லவங்களா இருந்த நீங்க நேத்து நான் பூஜையில இருந்தப்ப இந்த கௌரி மந்திர புக்கை எடுக்கணும்னு அங்க வந்திருக்கா. அப்ப இவங்க குருநாதர் பூஜையில இருக்கிறாரு, அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ என்ன பண்ணிருக்கா, இவங்கள மந்திர கட்டு போட்டு நிறுத்திட்டு மந்திர புக்கை எடுத்துட்டு போயிட்டா. இது எந்த வகையில நியாயம்? கௌரி மந்திர புக் எடுத்துட்டு வந்துட்டாளா? இது என்ன புது கரடி கிளம்புது? அங்கிள், நான் எதுக்காக அந்த புக்கை எடுத்துட்டு வரணும்? எனக்கு தான் ஏற்கனவே அதுல இருக்கிற எல்லா மந்திரமும் தெரியுமே. நான் அங்க வரவும் இல்ல, புக்கை எடுக்கவும் இல்ல, எனக்கு அந்த புக் தேவையும் இல்ல. அப்போ நீ எங்க இடத்துக்கு வந்தது, எங்களை கட்டி போட்டது, இதெல்லாம் செஞ்சது உங்க பாட்டியா? சும்மா எங்களை காது குத்தாத கௌரி. ஐயோ, நான் அங்க வரவே இல்ல. வேணும்னா இவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்களேன். ஆமா அங்கிள், கௌரி இங்கே தான் இருக்கறா. அவ அங்க வந்திருக்க சான்ஸே இல்ல. கௌரி இங்க இருக்கிறப்போ அவ அங்க எப்படி வந்திருக்க முடியும்? என்ன விளையாடுறீங்களா? ஆமா, அங்க ஆளே இல்லாம நாங்க இங்க விளையாட வந்தோம். நீங்க விளையாட வந்த மாதிரி தெரியல, வம்பிலுக்கு வந்த மாதிரி தெரியுது. ஆமாடா, வம்பிலுக்கு தான் வந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதை புக்கு கொடுத்துருங்க, இல்லனா நடக்கிறத வேற. என்னடா நடக்கும்? ஏய், டேய், நான் முன்னாடி வர. அடிப்பியா இல்ல கிழிச்சிட்டியா? டேய், வாய் மூடுடா. ஏய், என்ன வாயை மூடா? என்ன பெரிய ஆளா நீ? ஆமா, ஏய், உனக்கு அங்கிள், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானா? நான் புக்கை எடுத்துட்டு வந்திருப்பேன், நீங்க நம்புறீங்களா? ஆமா, நம்புறேன். நீ தான் எடுத்துட்டு வந்திருக்க. ஐயோ, சத்தியமா நான் அதை எடுக்கல. அப்ப இவங்க 3 பேரை சொன்னது பொய்யா? அவங்க உன்னை பார்த்தது, நீ அவங்கள கட்டி போட்டது எல்லாமே பொய்யா? இடையில என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. என்ன நடந்ததாலும் இந்த அளவுக்கு நீங்க என்ன நம்பாம பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். முடிவா நீ என்ன சொல்ற? முதல்ல இருந்து நான் சொல்றேன். 2 நாள் முன்னாடி ஒரு நாள் ராத்திரி 5வது ஆவி வந்து என்னை எழுப்புச்சு. கௌரிக்கு எப்படி இந்த மந்திர சக்தி வந்துச்சு? அது சொன்னா எனக்கு என்ன லாபம்? என்கிட்ட இருக்கிற 5வது சாவிய உனக்கு நான் தருவேன். மாயான்னு ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர்தான் நாங்க புதையல தேடி கிளம்புறப்போ ஒரு மந்திர புக்க கொடுத்து அனுப்பினாரு. அத படிச்ச பின்னாடிதான் கௌரிக்கு மந்திர சக்தி வந்துச்சு. ரொம்ப நன்றி, நான் வரேன். யோ, பேசினபடி நடந்துக்கோயா. அந்த 5வது சாவிய கொடு. 5வது சாவி வேணுமா? அப்ப ஆவி உன்னை அரைஞ்சது உண்மைதான். ஏய் சகட சந்தியா, அத கன்ஃபார்ம் பண்ணவா நான் இத சொன்னேன்? வாய மூடு. அங்கிள், அந்த 5வது ஆவி தான்
கௌரி உருவத்துல அங்க வந்து இவங்கள மந்திர கட்டு போட்டுட்டு புக் எடுத்துட்டு போயிருக்கணும். ஆமா அங்கிள், அப்படி கூட நடந்திருக்கலாம். அந்த அஞ்சாவது ஆவி எங்க இருக்குன்னு வட்டம் போட்டு பாருங்க. அப்ப அது கையில புக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா அங்கிள், கௌதம் சொல்றதுதான் சரி. சரி, எல்லாரும் உட்காருங்க, வட்டம் போட்டு பார்ப்போம். எனக்கு மந்திரம் கத்துத்தராத இந்த மந்திர புத்தகம் வேற யாருக்கும் மந்திரம் கத்துக் கொடுக்க கூடாது, வேற யாருக்கும் உபயோகமும் படக்கூடாது. இது தீயில எரிஞ்சு சாம்பலாகும். சீ, வாய மூடுங்க. அங்கிள், புக்கை எரியறது தடுக்கவே முடியாதா? முடியாதுமா.